குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா குரங்குல இருந்த ரத்தத்தை எடுத்து எங்க போட முடியாது, மனுஷனுக்கு போட முடியாது. குரங்கு ஹார்ட் எடுத்து எங்க வைக்க முடியாது, மனுஷனுக்கு வைக்க முடியாது. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, குரங்குல இருந்து யார் வரல, மனுஷன் வரல. மனுஷன் கடவுளால படைக்கப்பட்ட. கடவுள் எப்படி படைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணை எடுத்து மனிதன் என்ன பண்ணாராம், படைத்தார். ஸோ நம்ம உடம்புல இந்த மண்ணுக்குரிய எல்லா தன்மையும் இருக்கு. இந்த மண்ணுல உப்பு இருக்கா, நம்ம உடம்புல என்ன இருக்கு, உப்பு இருக்கு. இந்த மண்ணுல சர்க்கரை இருக்குதா, நம்ம உடம்புல என்ன இருக்கு, சர்க்கரை இருக்கு. இந்த மண்ணுல சுண்ணாம்பு இருக்கா, நம்ம உடம்புல என்ன இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு. இந்த மண்ணுல இரும்பு சத்து தாது பொருட்கள் இருக்கா, அதெல்லாம் எங்க இருக்கு, நம்முடைய உடம்புல இருக்கு. அது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுனாலே நம்ம உடம்புக்கு என்ன ஆயிடுது, பிரச்சனை ஆயிடுது. அல்லேலூயா. ஸோ அதனால இந்த மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். அதனால அவன் ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிற நியதி என்னன்னா, அவன் எங்க போகணும், திருப்பி மண்ணுக்கு போகணும். ஸோ ஆவி கடவுள் கொடுத்ததுனால நம்முடைய ஆவி எங்க போயிடுது, ஆவி போயிடுச்சுன்னா என்ன சொல்றோம், ஆவி போயிடுச்சுன்னா நல்லா பேரை கூப்பிடுவோம். அந்த ஆவி உள்ள இருந்து போயிடுச்சுன்னா அவர் என்ன சொல்லுவான், பாடி வந்துடுச்சா, பாடி போயிடுச்சு, அப்படிதான் சொல்லுவோம். ஸோ அந்த மரியாதையே போயிட்டு, ஆவி போயிட்ட பிறகு அந்த பேருக்குரிய மரியாதையே போயிட்டு. இந்த உலகத்திலேயே வாசனையான பொருள் உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே மிக மிக வாசனையான பொருள் யாருக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே மிக வாசனையான பொருள், இந்த உலகத்திலேயே மிக வாசனையான பொருள் எதுனா நம்ம உயிர் தான். அந்த உயிர் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா ஒரு நாள் கூட தாங்க மாட்டோம். என்ன ஆயிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ உயிரில தான் ஆண்டவர் அவ்வளவு வாசனையை வச்சிருக்காரு. நம்மளாம் வாசனையா இருக்கிறதுக்கு காரணம்னா ஆண்டவர் அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி ஆண்டவர் இடத்துல போகுது, சரீரம் எங்க போயிடுது, மண்ணுக்கு போயிடுது. இதை இயற்கையின் நீதி, இதை யாராலும் தடுக்க முடியாது, இதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன ஒண்ணுன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன போகுது, சிலர் லேட்டா போறாங்க, சிலர் சீக்கிரம் போறாங்க. ஸோ அந்த நீதியின்படி தான் அன்பு சகோதரனும் என்ன பண்ண போயிட்டாரு, நம்ம விட்டு போயிட்டார். ஸோ அவர் போன விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதது. குறுகிய காலத்திலே அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அது ஏற்றுக்கொள்ள முடியல. இருந்தாலும் இன்னொரு விஷயம், கண்டிப்பா எனக்கு நான் ஒரு நாள் தான் என்ன பண்ணி ஆகணும், மனிதனாப்பட்டவன் போய் தான். ரெண்டு காரியத்தை குறித்து சொன்னேன். ஒன்னு ஆவியை குறித்து சொன்னேன், இன்னொன்னு சரீரத்தை குறித்து சொன்னேன். மூணாவது ஒரு காரியம் இருக்கு, அதுதான் ஆத்துமா. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த ஆவி எங்க வந்ததோ அங்க போயிடும், இந்த சரீரமும் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்க போயிடும். இந்த அழிவில்லாத ஒன்று எது என்றால் நம்முடைய ஆத்துமா தான். அல்லேலூயா. ஸோ இந்த ஆத்துமா உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்முடைய நினைவுகள், நம்முடைய நினைவுகள். ஸோ நம்முடைய மனசாட்சி, நம்முடைய மனசு எப்படி நீங்க எடுத்துக்க விரும்புறீங்களோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆத்துமாவுக்கு மரணம் என்பது கிடையவே கிடையாது. இந்த ஆத்துமாக்கு என்ன கிடையாது, மரணம் என்பது கிடையாது. ஸோ இந்த ஆத்துமாவை இந்த உலகத்துல நமக்குள்ள வைக்கிற ஒரு பாத்திரமாக தான் ஆண்டவர் இந்த சரீரத்தை வச்சிருக்கிறார். சோ இந்த ஆத்மாவை இந்த சரீரத்துல வைத்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வைத்துதான் நமக்கு சொர்க்கத்தின் வாழ்க்கையா அல்லது நரகத்தின் வாழ்க்கையான்றது தீர்மானிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை, லாபம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஆத்மா விலையேற பெற்றது. ஸோ இந்த ஆத்மாவை நம்ம நீதியின் பாதையில, நல்ல பாதையில, நன்மையின் பாதையில, ஒழுக்கத்தின் பாதையில, உண்மையின் பாதையில நம்ம கொண்டு செல்லும் பொழுது அந்த ஆத்மா எங்க போகுதுன்னா எங்க போயிடும், சொர்க்கத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அந்த ஆத்மா எங்க போயிடும், ஆண்டவர் கிட்ட போகணும். ஆனா அந்த ஆத்மாவை நம்ம நீதியா, உண்மையா, ஒழுக்கமா நம்ம கடைபிடிக்கல அப்படின்ற பட்சத்துல அந்த ஆத்மா எங்க போயிடும், நரகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. இப்போ செத்து போயிட்ட உடனே எல்லாரும் யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. செத்து போனோடனே யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. ஆண்டவர் பரதேஸ்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறார். ஸோ அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ ஆண்டவருக்குள்ள மரிக்கிறவங்க, ஸோ ஆண்டவரோடு வாழ்ந்து மரிக்கிறவங்க அந்த பரதேசி என்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. ஆண்டவர் இல்லாம மரிக்கிறவங்க பாதாளம் என்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. சொல்லுங்க, ஆண்டவரோடு மரிக்கிறவங்க எங்க போவாங்க, பரதேசிக்கு போவாங்க. ஆண்டவர் இல்லாம மரிக்கிறவங்க எங்க போவாங்க, பாதாளத்துக்கு போவாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒண்ணு இருக்கு, நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்கு, கடைசி நாள் ஒண்ணு இருக்கு. அந்த கடைசி நாள்ல ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார். நீதியாய் நேர்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அவர்கள் எங்க அனுப்பிடுவாரு, சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாரு. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் கேடாய் பாவமாய் வாழ்ந்தவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்களை எங்க நடத்திடுவாரு, நரகத்தை அனுப்பிடுவாரு. சொர்க்கமும் நித்தியமானது, அங்க சாவு என்பதே கிடையாது. நித்தியமா 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் அப்படியே வாழலாம். 16 வயசு பையன் 16 வயசு மாதிரியே இருப்பான், 100 வயசு ஆளு 100 வயசு மாதிரியே இருப்பாங்க, 10 வயசு பையன் 10 வயசு மாதிரியே இருப்பான். எங்க சொர்க்கத்துல அங்க வயசு ஆகாது, ஏறாது,
இறங்காது, நித்திய நித்தியமாய் சொர்க்கத்துல அவர்கள் வாழ்வார்கள். அதே போல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் கடவுள் வழியில நடக்காம இந்த உலகத்துல வைத்திருக்கிற அந்த 70-80 வருடங்களில அவன் ஒழுங்கினமாய் வாழ்ந்து இருப்பான் என்றால் கடவுள் அவனுக்கு எதை வைத்திருவாரு? நரகத்தை வச்சிருவாரு. சோ அந்த நரகமும் ஒரு 5 வருஷம் உங்களுக்கு நரகத்துல போயிட்டு இருந்துட்டு வாப்பாடும் அப்படி இல்லை. அந்த நரகமும் நித்திய நித்தியமா என்ன பண்ணணும்? துன்பத்தை அனுபவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மனுஷனுக்கு எத்தனை அறிவு சொல்லுங்க பார்க்கலாம்? 6 அறிவுன்றவங்க கையை தூக்குங்களா பார்க்கலாம். என்ன டவுட்டா இருக்கா? ஒரு டவுட் வந்துச்சு எல்லாருக்குமே. 6 7 8 5 ஆமென். மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. சோ விலங்குகளுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. இந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் எத்தனை அறிவு? ஒரு அறிவு தான். இந்த மரத்துக்கெல்லாம் எவ்வளவுதான் அறிவு? ஒரு அறிவு தான். ஆனா இந்த ஒரு அறிவு உள்ள மரத்தை கடவுள் 500 வருஷம் 1000 வருஷம் வாழக்கூடிய மரங்கள்லாம் பூமியில இருக்கு. ஆனா 6 அறிவு படிச்ச மனுஷனை வெறும் 70 வருஷம் 60 வருஷம் வாழமா வச்சிருப்பாரு இல்ல. ஹல்லேலூயா. அவனுக்கு அதை காட்டிலும் நித்தியமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் ஒரு பரீட்சை நாட்களாக இந்த 70 வருஷத்தை நமக்கு வச்சிருக்கிறார். இந்த 80 வருஷத்தை நமக்கு வச்சிருக்கிறார். இந்த 70 வருஷத்தை 80 வருஷத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா நம்ம எங்க போயிடலாம்? சொல்லுங்க, எங்க போயிடலாம்? எத்தனை பேருக்கு ஆசை சொர்க்கத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும்? சிலர்லாம் சொர்க்கத்தை நம்ப மாட்டாங்க, நரகத்தையும் நம்ப மாட்டாங்க. ஒரு கோழியை முட்டை அவைய வச்சாங்களாம். கோழி முட்டை அவைய வச்சா எத்தனை நாள் வைப்பாங்க தெரியுமா? 21 நாள் வைப்பாங்க. 21 நாள் கழிச்சு அது முட்டையில இருந்து என்ன விடும்? கோழி குஞ்சா வெளியே வரும். ஸோ இது ஒரு கதை தான். அப்போ அந்த கோழி முட்டைக்குள்ள இருக்கிற இந்த குஞ்சுகள் பேசிக்கிச்சான். ஒரு கோழி குஞ்சு சொல்லிச்சான், இன்னும் 21 நாள் கழிச்சு நம்ம இந்த முட்டையில இருந்து வேற ஒரு உலகத்துக்கு போவோம். அது சூப்பரா இருக்கும், காத்தோட்டமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும், நிறைய செடி பூக்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னா பக்கத்துல இருக்க முட்டையில இருக்கிற கோழி குஞ்சு சொல்லிச்சான், அதெல்லாம் என்னது? பொய். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான் இருக்குது? என்னை சுத்தி இருட்டா இருக்குது, என்னை சுத்தி ஏதோ ஓடு மூடிட்டு இருக்குது, இதுதான் என்னுடைய உலகம், இதுல இருந்து நான் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ சொல்றதெல்லாம் ஏதோ கற்பனை கதை மாதிரி இருக்கு, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னுச்சான். 21 நாள் ஆச்சு. ஆன பேருக்கு என்ன ஆச்சு? முட்டை உடைஞ்சு கோழி குஞ்சுங்க வெளியே வரும்போது பார்த்தா தெரியுது அற்புதமான உலகம், காத்து, வெளிச்சம், மரம், செடி, கொடி, விலங்குகள், தாய் பறவை, தாய் கோழி, இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு அதெல்லாம் நம்ப முடியல. அதே போலதான் இன்னைக்கு நாங்களும் சொல்லிடுறோம், இந்த வாழ்க்கை 70 வருஷத்தோட முடியறது இல்லை. இது நம்ம கோழி முட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி தான், முட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி தான். நிஜமான வாழ்க்கை எங்கிருந்து தான் எப்பதான் ஸ்டார்ட் ஆகுது? அந்த 21 நாள் கழிச்சு தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அந்த மரணத்துக்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையே தொடக்கமாகுது. சோ மரணத்துக்கு பிறகு நம்ம தொடங்குகிற வாழ்க்கை சரியா நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த முட்டைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்ன பண்ணணும்? சரியா வச்சுக்கணும். எப்படி அந்த முட்டை கோழிக்கு உள்ளே அடியே இருந்து அந்த சூட்டிலே இருந்து அது பொறிச்சு வருதோ, அதே போல நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே, ஆண்டவருடைய சமூகத்திலேயே, ஆண்டவருடைய வழிகாட்டத்திலே இருக்கும்போது நம்ம நல்ல சொல்லுங்களேன் கோழி குஞ்சுகளாக பொறித்து வெளியே வரும். ஒருவேளை அந்த பாதுகாப்புல இல்ல, அந்த அனலில இல்ல, அந்த சூட்டுல இல்ல, அந்த கடவுளுடைய வழிநடத்தல இல்லாம அந்த முட்டை விலகி போயிடுச்சுன்னா 21 நாள் கழிச்சு என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? முட்டை கெட்டு போயிடும். முட்டை கெட்டு போயிடும், அழுவி போயிடும். அங்க ஒரு பூ முட்டையாடும் சொல்றாங்க. முட்டை என்ன ஆயிடும்? பூ முட்டையும். ஸோ அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாருமே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த 70 வருடங்கள் 80 வருடங்கள் இதை நான் தயவு செஞ்சு உங்களை அன்பா சொல்றேன், அது என்ன பண்ணுங்க? சரியா பயன்படுத்துங்க. சரியா பயன்படுத்துங்க. சிலர் சொல்லுவாங்க கண் கெட்ட பிறகு ரோஜனமே இல்லை. கண்ணு கெட்டு போயிட்ட பிறகு நீங்க எந்த நமஸ்காரமும் பண்ண முடியாது. அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆயுள் காலத்திலே, உங்களுக்கு கொடுத்த ஜீவனிலே நீங்க அதை என்ன பண்ணுங்க? சரியாக பயன்படுத்துங்க. இன்னொரு வசனம் ஒண்ணு இப்படி சொல்லியிருக்கு, அதை வாசிங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 50. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். இந்த உலகத்துல நேர்மையா நடந்தவங்க அவங்க எதுல பிரவேசிக்கிறாங்களா? சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. சோ அவங்க தங்கள் படுக்கையில இளைப்பாறுகிறார்கள். இளைப்பாறுதல் என்னது? ரெஸ்ட், அமைதி. சோ அமைதியா இருக்கிறாங்க நேர்மையா நடந்தவங்க. ஆனா துன்மார்க்கமா வாழ்ந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை கடவுள் என்ன பண்ணல? வைக்கல. அதெல்லாம் முன்னாடி வசனத்துல பார்த்தோம். துன்மார்க்கரை துன்மார்க்கும் விடுவிக்க
மாட்டாது. அந்த பிரசங்க 8:8 போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? ஆவியை விடாதிருக்க ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. சில விஷயங்கள்லாம் நடக்கணும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் கொடுத்தா என்ன ஆயிடுவோம், அது நடந்துடும். ஆனா இந்த விஷயத்துல என்ன கொடுத்தாலும் தலைக்கீழ் இருந்தாலும் நீங்க தீய வழியில நடந்தீங்கன்னா உங்களால எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. துன்மார்க்கமான வழி உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. துன்மார்க்கரை துன்மார்க்கம் என்ன பண்ணாது? விடுவிக்காது. ஹல்லேலூயா. சோ அதனால நம்ம ஆண்டவருடைய நிழலில இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சான். கல்யாணம் ஆகிறப்போ ஒரு 2-3 வருடங்கள் கழித்து இந்த மனைவி ரொம்ப புலம்புனாங்களாம். எங்க வீட்டுல இருக்கிறப்ப நம்ம சுதந்திரமா இருந்தேன், ரொம்ப ஜாலியா இருந்தேன், இப்ப இங்க வந்துட்ட பிறகு எனக்கு சுதந்திரமே இல்லை. எத்தனை பேர் புலம்புறீங்க? அப்படி எங்க வீட்டுல இருக்கிறப்போ 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன், தட்டுல சாப்பாடு வரும், சாப்பிட்ட தட்டை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், கழுவ மாட்டேன். ஆனா இங்க வந்து எல்லா எச்சத்தட்டையும் நான் தான் கழுவ வேண்டியதா இருக்குது, எல்லாருக்கும் நான் தான் சமையல் செய்ய வேண்டியதா இருக்குது. அப்படிலாம் நிறைய பேர் புலம்புறாங்களே. அது போல ஒரு அம்மா புலம்புனாங்களாம். அது போல ஒரு அம்மா புலம்புனாங்களா, எனக்கு சுதந்திரமே இல்லை. எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் என்ன பண்றாரு, எதனா சொல்லினே இருக்காரு, இது சரியில்லை அது சரியில்லை, இதை பண்ற அதை பண்ற, இப்படி பண்ற அப்படி பண்ற, எனக்கு சுதந்திரமாவே இருக்க விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். நான் எங்க வீட்டுல இருந்த பேர் இங்க என்ன பண்ணல, சுதந்திரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரா, ஒரு நாள் பீச்சுக்கு கூப்பிட்டு போனாராம். எதுக்கு? சுதந்திரமா இருக்கிறதுக்கு. பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம்னா அங்க நிறைய பேர் காத்தாடி விட்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்களாம்? காத்தாடி விட்டுட்டு இருந்தாங்க. காத்தாடி விடுறத பார்த்துட்டு அதை பார்த்து காமிச்சிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு காத்தாடி நூல் அறந்து போயிடுச்சான். நூல் அறந்தா என்ன ஆகும்? காத்தாடி கட்டுப்பாட்டுல இருக்காது, காட்டும் திசையில போயிடும். அப்படியே போய் 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 ஒரு முள் வேலியில சிக்கி அந்த காத்தாடி கிழிஞ்சிச்சு. வீட்டுக்கார் சொன்னாரா, சுதந்திரம் வேணும்னு கேட்டியே, சுதந்திரம்னா இப்படிதான், நீ சுதந்திரமா வாழணும்னு நினைச்சினா அது என்ன ஆயிடும், போயிட்டு கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு எங்கன்னா போய் சிக்கி அது வாழ்க்கையை நாசமாக மாற்றிடும். அதனால நம்ம யாருன்னா கண்ட்ரோல்ல இருக்கணும். அது யார் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கணும். ஸோ ஆண்டவர் தான் நமக்கு நூல். அந்த நூலின் கண்ட்ரோல்ல நம்ம இருக்கும்போது தான், கடவுளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது தான், கடவுளுடைய வழிநடத்தல் இருக்கும்போது தான் நம்முடைய காத்தாடி நம்முடைய வாழ்க்கை உயர 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 பறந்து முடிவில் அது எங்க போய் சேரும்? சொர்க்கத்தை போய் சேரும். சிலர்லாம் கடவுளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது இல்லை, கடவுளுடைய வழிநடத்தல்ல இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. வந்ததை சாப்பிடும், இது வந்தா சாவும் அப்படின்றது தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிற நீங்க, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாள்ல கடந்து வருது. நீங்களாம் எங்க போய் சேரணும்? சொல்லுங்க, எங்க போய் சேரணும்? ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கனை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டார். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? அவ்வளோ பெரிய 6 அடி மனுஷன், 5 அடி மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் தூண்டு சிகரெட்டுக்கு 1 இன்ச் இருக்குமா அந்த சிகரெட்டு, அதுக்கு அடிமையாயிடும். அதுக்கு என்ன பண்ணிடுறான், அது விடாம இருக்க அவனால என்ன பண்ணல முடியல. 5 அடி மனுஷனை 1 இன்ச் சிகரெட்டு என்ன பண்ணிடுது, அடிமைப்படுத்துது. அது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நிறைய பெரியவங்க வயசான அம்மா பொடிக்கு அடிமையாயிடுறாங்க. நல்ல வேலை கடவுள் மூக்கை இப்படி படிச்சிருந்தார், மூக்கை இப்படி திருப்பி வச்சு படிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், டப்பாவை திறந்து அப்படியே உள்ள கொட்டிப்பாங்க போல. ஸோ பொடிக்கு அடிமையாடுறாங்க, புகையிலுக்கு அடிமையாடுறாங்க, கஞ்சா மது போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கைய சீரழிச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஸோ ஒருத்தர் அப்படிதான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாராம். வீட்டம்மா சொல்லிச்சான், நீ குடிச்சிட்டு வந்தா உன் மூஞ்சி நல்லாவே இல்லை, பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு. அவர் சொன்னாரா, உன் மூஞ்ச பார்க்க பிடிக்கலன்னு தானே நான் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னாரா. ஹல்லேலூயா. ஸோ அது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அந்த அடிமைப்பட்ட வாழ்க்கை நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்காது, பரலோகத்தை போய் கொண்டு சேர்க்காது. வேதவசனம் சொல்லுது, துன்மார்க்கம் என்ன பண்ணாதான் விடுவிக்க மாட்டாது. ஸோ அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்கு. சிலர் மதுவுக்கு, குடிக்கு, போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க, சிலருக்கு வீட்டம்மாக்கு அடிமையா இருக்கிறாங்க, சில வீட்டுக்காருக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வேலை ஸ்தலத்துல யாரோ ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு இடத்துல லாக்கா இருப்போம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? நம்ம விடுதலையா வாழ்ந்தாதான் எங்க போக முடியும், அங்க போக முடியும். ஸோ இப்ப விடுதலை எப்படி கிடைக்கணும், ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு. விடுதலை எப்படி கிடைக்கணும்? வேதத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்னது? சத்தியம் என்னது? இதுதான் சத்தியம். இந்த வேத வசனத்தை எவ்வளவுக்கு அதிகமாக நீங்க தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த வேத வசனம் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும், பரலோகத்தை போய் சேர்க்கும். இந்த வேதம் பூமியிலயும் இருக்குது,
பரலோகத்திலே இந்த வேதம் இருக்கும். இந்த பரலோகத்துல நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது. நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது. நம்முடைய பேண்டோ, சட்டோ, காரோ, வீடோ, மாளிகையோ எதையுமே கொண்டு போக முடியாது. இந்த பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவரை ரட்சித்து நான் எங்க போட்டு போகலாம்? பரலோகத்துக்கு கூட்டு போகலாம். பக்கத்துல இருக்கிறவங்க ரட்சித்து எங்க கூட்டு போகலாம்? பரலோகத்துக்கு கூட்டு போகலாமே கண்டி. மற்ற இந்த பூமியில் நம்ம சம்பாதிக்கிற எதையுமே எங்க கொண்டு போக முடியாது? பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா அந்த விடுதலையான வாழ்க்கையால போய் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8வது அதிகாரம் படிச்சேன். சந்திரனையும் சூரியனையும் நீர் கால குறிப்புகளுக்காக படைத்தீர் அப்படின்ற வசனத்தை நம்மளாம் எங்க இருந்து படிக்கிறோம்? பூமியில இருந்து படிக்கிறோம். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்றவரு அந்த சந்திரனிலேயே போய் நின்று படிச்சார் பைபிள். ஸோ பைபிளை படிச்சதுனால தான் சந்திரனுக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய அறிவாளியா இருந்தார். நீங்க கண்டுபிடிப்புலாம் பாருங்க, ஒரு கீபோர்டு, ஒரு டிவி, ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு எல்லாம் எடுத்து பாத்தீங்களா, எல்லாரு பேருமே என்ன பேரா இருக்கும்? கிறிஸ்தவ பேரா தான் இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன், ஹென்ரி ஃபோர்ட், ஸோ எல்லா பேருமே கிறிஸ்தவங்களா இருக்கு. ஏன் நான் கிறிஸ்தவங்களா இருப்போம், கிறிஸ்தவங்களா அறிவாளி அப்படின்னு சொல்லல. அவங்க எல்லாமே எதை படிச்சவங்க? இதை படிச்சவங்க. ஸோ இதுல அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கு, ஆழமான விஷயங்கள் இருக்கு, வாழ்க்கைக்குரிய தத்துவங்கள் இருக்கு. இதை நீங்க படிக்க 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 உங்களை அது ஞானவான்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஞானவான்களா நீங்க மாறினீங்கன்னா நீங்க எங்க போயிடலாம்? சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம விடுவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வேதம் நம்மளை என்ன பண்ணும்? விடுவிக்கும். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, அவர் அவருடைய வசனத்தை அனுப்பி என்ன பண்றாராம்? குணமாக்குற. ஒருவேளை சில வியாதி படுக்கையில பிரச்சனையில நம்ம இருந்தா கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் நம்மை குணமாக்குகிறதா இருக்கு. நம்புறவங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் டெய்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன். காலையில் எழுந்துக்கிறப்ப கடவுளே நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க எனக்கு அப்படின்றது கேட்கிறப்ப கடவுள் காலையில ஏதோ ஒரு பாட்டாவோ, ஒரு வசனமாவோ, ஏதோ ஒரு சம்பவமாவோ, ஏதோ நிகழ்ச்சியாவோ, ஏதோ ஒரு வார்த்தையா, ஏதோ ஒன்று காதுல போடுவேன். ஹல்லேலூயா. அதை கொண்டு போய் அந்த வசனத்தை நான் மக்கள் இடத்துல உபயோகப்படுத்தும் போது அது பெரிய வேலையை செய்யும். ஹல்லேலூயா. ஸோ அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அதிகமா தியானிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை அதிகமா தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினால, வார்த்தையினால பிழைப்பான். நம்முடைய வாழ்க்கையில நாம பிழைத்திருக்கணும்னா, வாழ்ந்திருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை நரகத்தில் போய் முடியாம சொர்க்கத்துல போய் முடியணும்னா இந்த வசனத்தை நீங்க அதிகமா என்ன பண்ணுங்க? தெரிஞ்சு கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரெண்டாவது என்ன விடுதலைனா, யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை. என்ன இந்த குமாரன் யாரு பாத்தீங்கன்னா, யாரு குமாரன்? இயேசு கிறிஸ்து. சோ அவர் தான் நமக்கு விடுவிக்கிறவர். அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனை எங்க வர்றதில்லை? பிதாவின் இடத்தில் வருவதில்லை. சோ பிதாவின் இடத்தில் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி வாசல் யார் தான்? அவர் தான். சோ பிதாவுக்கும் சொர்க்கத்துக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளப்பு இருந்தது. அந்த பிளப்பு என்னன்னா நம்முடைய பாவம். அந்த பாவத்தை யார் ஆரம்பிச்சதுன்னா ஆதாமும் ஏவாளும் ஆரம்பிச்சாங்க. ஆதாமும் ஏவாளும் அந்த பாவத்தை ஆரம்பிச்சதுனால அவங்க யாருக்கிட்ட போக முடியல? பிதாவுகிட்ட, சொர்க்கத்துல போக முடியல. சோ சொர்க்கத்துக்கு போக வேண்டிய கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அந்த சொர்க்கத்துக்கு போற கனெக்ஷனை கொடுத்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து. எப்படி கொடுத்தாருன்னா, அவர் சிலுவை மரணத்தினாலே நம்முடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தி பிதாவுக்கும் சொர்க்கத்துக்கும் நமக்கும் கனெக்ஷனு கொடுத்தார். இப்ப அந்த இயேசு தான் சொல்றாரு, என்ன இல்லாமல் ஒருவனை எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு வரும். சோ அப்போ அவரை நம்பும் போது, அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஹல்லேலூயா, நம்ம எங்க போயிடலாம்? ஹல்லேலூயா. சோ முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதிகமா இந்த வேத வசனத்தை வாசிப்பாங்க. சோ ஏசப்பாவுடைய சொற்பொழிவெல்லாம் அவருடைய சொற்பொழிவுல எடுத்து பேசுவாங்க. பேசும்போது ஒருத்தர் போய் கேட்டாரா, நீங்க ஏசப்பாவுடைய சொற்பொழிவெல்லாம் எடுத்து பேசுறீங்களே, நீங்க ஏன் இயேசுவை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாரா, இயேசுவை எங்க நான் ஏத்துக்கிறது? இயேசு தான் என்ன ஏத்துக்கணும் அப்படின்னாராம். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை ஏத்துக்கிறதுக்கே என்ன இல்ல, மனசு வரல. ஆனா ஏசப்பா உங்களை ஏத்துக்கணும். ஆமென். நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை ஏத்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க? என்னை ஏத்துங்க. ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, நான் தான் எங்க போறதுக்கு வழி, அங்க போறதுக்கு வழி. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பரலோகத்துக்கு போறப்போ, எப்பா நீ இவ்வளவு அக்கிரமம் செஞ்சுக்கிற, இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிற, நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு அங்க இருக்கிற தேவதூதர்ல ஏஞ்சல யாரும் சொன்னாங்கன்னா, நீங்க சொல்லலாம், என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? பலியாய் சிலுவையில தொங்கி இருக்கிறாரு. என்னுடைய பாவம்லாம் அவருடைய ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டது. அவர் மூலமா நான் எங்க வரலாம்? சொர்க்கத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல நாம் விடுதலை அடைவதற்கு இரண்டாவது வழி என்னன்னா, ஏசப்பா. சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகும். மூணாவது ஒரு வசனம் போட்டிருக்கு, 2 கொரிந்தியர் 3:17 ஒரு வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ
அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை விடுதலை இல்லாம இருக்கிற மக்களுக்கு நான் சொல்றேன், நீங்க சத்தியத்தை அதிகமா அறிங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஏசப்பாவை தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மூணாவது, இயேசுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசம் செய்யும் போது, ஏசப்பா இங்க பூமியில வந்து மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக பலியாகி அவர் உயிரோடு எழுந்து போயிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டு அவர் சொல்றாரு, உங்களை தேற்றும்படிக்கு உங்களுக்காக என்னுடைய ஆவியை நான் என்ன பண்றேன், இந்த பூமியில அனுப்புறேன். ஸோ அந்த ஆவியை நமக்குள்ள வச்சிருக்கும் பொழுது அந்த ஆவி நம்மள என்ன பண்ணுமா, விடுவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனா நான் முடிச்சிடறேன். 3 காரியம். 1, சத்தியத்தை அறிஞ்சா விடுதலையாக்கும். 2வது, குமாரன் விடுதலையாப்பான். 3வது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை கிடைக்கும். 4வது ஒரு விஷயம், ஒரு மனம் எங்க உண்டோ அங்க விடுதலை. அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூறி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம், மேல் வீட்டறையில வந்து இறங்கினார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. 30 நூல் சீக்கிரம் அறுப்படாது. ஒன்றியா இருப்பதை விட 2 சேர்ந்து இருந்தா நல்லது அப்படி போட்டு. ஒருவர் விழுந்தா என்ன பண்ணுவாங்க, தாங்குவா. ஏவாள அம்மா ஆதாம விட்டுட்டு தனியா போனதுனால தான் பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான், பேசிட்டான். அதனால எப்பவுமே கூட்டமா இருக்க பழகுங்க. கண்டிப்பா ஸ்கூல்ல 2ஆம் கிளாஸ்ல ஒரு கதை சொல்லுவாங்க, கூட்டமா 4 மாடு நடிப்பிட்டு வணங்க கூடாது. ஸோ அவங்களுக்கே ஆண்டவர் தான் பரலோகம் தர, நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை நம்மளால தர முடியாது. ஸோ அதனால அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம்.